Hello all, this is R. Dharnendran. Today I am going to tell you the summary of Little Women written by Louisa May Alcott. Louisa May Alcott வந்து எல்லாருக்கும் தெரியும். Nowadays from Ned's perspective, she is a very much important writer, right? So அந்த writer தான் I have chosen for today's class, right? So இந்த Louisa May Alcott வந்து she is an American writer but she belongs to Victorian period. I mean 19th century சேர்ந்த ஒரு writer, right? ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா லிட்டில் விமன் அப்படிங்கிற ஒரு ஒர்க் எழுதியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒர்க்கு. லிட்டில் விமன் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைட்டில் என்ன சொல்லுதுன்னு நான் சொல்கிறேன். இந்த லிட்டில் விமன் வந்து ஜஸ்ட் ஒரு 4 சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அந்த 4 சிஸ்டர்ஸ் மெக், ஜோ, பெத் அண்ட் எமி. இந்த 4 சிஸ்டர்ஸை பற்றின இவங்களோட லைஃப்பை பற்றின ஸ்டோரி தான் இந்த லிட்டில் விமன் அப்படின்றது. ஸோ அதனால தான் இந்த டைட்டில் இப்படி வச்சுருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பில்டங்ஸ் ரோமன் நாவல். பில்டங்ஸ் ரோமன்னா என்ன சொல்லுவோம்? கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரின்னு சொல்லுவோம். அதாவது சைல்டுஹுட்லேருந்து அடல்ட்ஹுட் மேரேஜ் லைஃப் வரை இருக்கக்கூடிய அந்த டிரான்சிஷன் அங்கேருந்து இங்கே வரை எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது பில்டங்ஸ் ரோமன் சொல்லுவோம். அண்ட் இதில் இன்னொரு டைப் கூட இருக்குது, அதை கன்ஸ்டல் ரோமன்னு சொல்லுவோம். கன்ஸ்டல் ரோமன் நாவல்ஸ் அப்படிங்கிறது சேம் தான், கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரிஸ் தான், பட் ஒரு ஆர்டிஸ்டோட லைஃப்பை சொல்கிற மாதிரி இருக்கும். இதில் இருக்கிற இவங்கெல்லாம் நார்மல் சென்ட்ரல் கேரக்டர்ஸ், இவங்கெல்லாம் ஆர்டிஸ்ட் கிடையாது. பட் ஒரு ஆர்டிஸ்டோட கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரியாக இருந்தால் அதை கன்ஸ்டல் ரோமன்னு சொல்லுவோம். இது பில்டங்ஸ் ரோமன் நாவல். ஓகே. அண்ட் ரோமன் கிளிஃப் நாவல்ஸ்னு கூட ஒரு டைப் இருக்குது, ரோமன் கிளிஃப். ஓகே, ரோமன் கிளிஃப் நாவல்ஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நான் ஒரு ரைட்டர், நான் ஒர்க் எழுதுகிறேன் அப்படின்னா என்னோட நாவலில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ்க்கு நான் என்ன பண்ணுவேன், சம்டைம்ஸ் ஓகே எனக்கு ஏதோ ஒரு ரியல் லைஃப் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப அட்மையர் பண்ணுறேன் அவங்கள அப்படின்னா என் நாவலில் அந்த கேரக்டரோட அவங்களோட அப்பியரன்ஸ், அவங்களோட அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், மேனரிசம், பிஹேவியர்ஸ் அது எல்லாத்தையும் அப்படியே கொடுத்து என்னோட நாவலில் வச்சுருப்பேன். இந்த மாதிரி ரியல் லைஃப் கேரக்டர்ஸில் இருக்கக்கூடியவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் நான் அப்படியே கொடுத்து என்னோடய நாவலுக்கு ஒரு கேரக்டராக வச்சுருந்தேன்னா அதுதான் ரோமன் கிளிஃப் நாவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, சம்டைம்ஸ் அப்பியரன்ஸ் ஒரே மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ், பிஹேவியர் எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துருப்பாங்க, ஈவன் ஸ்லாங்கு எல்லாம். இதுதான் ரோமன் கிளிஃப் நாவல். அண்ட் இட்ஸ் எ செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா சில விஷயம் வந்து இமேஜினரியாக இருக்குது அப்படின்றாங்க, பட் பல பேர் வந்து ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்லுவாங்க. ரெண்டில் எது கன்ஃபார்ம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஆட்டோபயோகிராஃபி, செமி ஆட்டோபயோகிராஃபி ரெண்டையுமே நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே. அண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதில் இருக்கக்கூடிய 4 கேரக்டர்ஸ் யார், ஃபர்ஸ்ட் ஒரு அந்த 4 சிஸ்டர்ஸையும் யார் யாருன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து மார்கரெட் மெக் மார்ச். இவங்க வந்து 16 ஏஜ் ஆகுது இவங்களுக்கு. இவங்க தான் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப அழகான பொண்ணு. ஓகே. செகண்ட் வந்து ஜோ. ஸோ இந்த ஜோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாம் பாய், ஒரு பாயிஷ் கேரக்டர். அண்ட் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம லூயிசா மே ஆல்கட் வந்து இந்த ஜோ தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த ஜோ கேரக்டர் தான் ரியல் லைஃப்பில் அவங்க அப்படி தான் ரொம்ப பாய்ஷாக இருப்பாங்கன்னு சொல்லி அவங்க சில ஒர்க்ஸில் அவங்களே சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ஜோங்கிற கேரக்டர் வந்து நம்ம லூயிசா மே ஆல்கட்டை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே. ஸோ இவங்க வந்து ஒரு டாம் பாய், ஒரு ரைட்டர். என்ன பண்ணுவாங்க, அப்பப்போ ஃபினான்ஷியல் நீட்ஸை சரி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நாவல்ஸ் எழுதுறது, ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதுறது, இதெல்லாம் இவங்க அப்பப்போ பண்ணிகிட்ருப்பாங்க ஜோ. தேர்ட் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பெத்து வந்து என்னென்னா இவங்களுக்கு பேசிக்கலி மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஏஜ் 13, ஒரு பியானிஸ்ட், ரொம்ப ஷையான ஒரு பொண்ணு பெத்து. அண்ட் எமி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே சின்ன பொண்ணு, ஏஜ் 12, அக்கா மாதிரி இவங்க ரொம்ப அழகான பொண்ணு. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு ரிச் லைஃப்பில் ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அந்த மாதிரி இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஒன் மோர் திங், இவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட், ட்ராயிங் வந்து ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. இதுதான் இவங்க இந்த 4 சிஸ்டர்ஸ். ஓகே. இவங்க அம்மா அப்பா பார்த்திங்கன்னா மிஸ்டர் மார்ச் அண்ட் மிஸ்ஸஸ் மார்ச். ஓகே. ஸோ மிஸ்ஸஸ் மார்ச் வந்து இந்த 4 பொண்ணுங்களுமே மிஸ்ஸஸ் மார்ச்சை மார்மின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த த்ரூ அவுட் தி நாவல் மார்மிங்கிற வேர்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இதுதான் இப்போ பிகினிங் ஆஃப் த நாவல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது. இவங்க அப்பா மிஸ்டர் மார்ச் வந்து இப்போது அமெரிக்கன் சிவில் வார் நடந்துகிட்ருக்கோம். ஸோ இவங்க அப்பா மிஸ்டர் மார்ச் வந்து அமெரிக்கன் சிவில் வாருக்கு ஒரு யூனியன் ஆர்மியில் சாப்ளைனாக போயிடுவார். ஸோ இப்போது இவங்க அப்பா இல்லாமல் தான் வீடை வந்து இவங்களே ரன் பண்ணணும், இவங்களே ஒர்க் பண்ணி ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் எல்லாம் சரி பண்ணி இவங்களே ரன் பண்ணணும். நல்லா வாழ்ந்த குடும்பம்யா இப்போ தான் எப்படி இருக்காங்க சொல்லுவோம் இல்லையா, வாழ்ந்து கெட்ட குடும்பம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இது. ஒன்ஸ் ரிச்சாக இருந்தாங்க, இப்போ புவராக இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. இப்போ நாளைக்கு கிறிஸ்மஸ்னால் இன்றைக்கி கதை ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, 1860. ஸோ கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா அவங்க பெருசாக ஒன்றும் கிடையாது, அவங்க ரொம்ப புவர் ஃபேமிலி. அவங்கக்கிட்ட இருக்கிறத வச்சு அவங்க செலிப்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா இவங்க அம்மா
மார்மி வந்து இவங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் பிள்ளைங்க ரொம்ப மாரலி குட்டாக இருக்கணும், கிறிஸ்டியன் மாரல்ஸ் இருக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். அதனால் பிகினிங் ஆஃப் த நாவல்லே ஜான் பனியனோட பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் புக் இருக்கு இல்லையா, அதை படிக்க கொடுப்பாங்க 4 சிஸ்டர்ஸ்க்கும். இதுங்க அப்பப்போ இந்த புக்கை படிச்சுட்டே இருக்குங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜான் பனியனோட பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ். அண்ட் இன்னும் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அங்கங்கே படிச்சுட்டே இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே கிறிஸ்மஸ் வருது. கிறிஸ்மஸ் டே அவங்க அப்பா எல்லாமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஈவன் தோ தே ஆர் புவர், தே ப்ரொவைட் ஃபுட் ஃபார் சம் ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸ் அண்ட் ஆல். அந்த ஸ்ட்ரீட் சில்ட்ரனுக்குலாம் வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது மூலமாக அவங்க கொஞ்சம் ஹாப்பி ஆகிக்கிறாங்க. அண்ட் இவங்களோட நெய்பர் மிஸ்டர் லாரன்ஸ்னு ஒருத்தர் இருக்கார். இவங்களோட நெய்பர் மிஸ்டர் லாரன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார், ரொம்ப நல்லவர். இந்த ஃபேமிலி கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பார். அண்ட் இவங்க அப்பா மிஸ்டர் மார்ச் வந்து சாப்ளைனாக யூனியன் ஆர்மியில் இருந்துட்டு என் பிள்ளைங்க வந்து மாரலி குட்டாக இருக்காங்களான்னு அப்பப்போ இவர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுப்பார், மிஸ்டர் லாரன்ஸ் கிட்ட. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போது ஸ்டோரி அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது. என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பார்ட்டி வருது. மூத்த பொண்ணு மெக்கை வந்து அந்த பார்ட்டிக்கு கூப்பிடுறாங்க. அந்த பார்ட்டிக்கு போகும்போது இந்த மெக்கு அண்ட் ஜோ 2 பேரும் சேர்ந்து தான் போகிறாங்க. மிஸ்டர் லாரன்ஸோட கிராண்ட்சன் லாரியும் அந்த பார்ட்டிக்கு வராரு. லாரிக்கு வந்து ஜோ மேலே கண்ணு. பட் இட் சீம்ஸ் லைக் நம்ம மெக்குக்கு வந்து பார்க்கும்போது லாரி வந்து மெக்கே சைட் அடிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அவர் ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவாள். பட் உண்மையாகவே அவர் வந்து ஜோ தான் பார்த்துட்ருப்பார். ஸோ இந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ் என்ன ஆகும் அப்படின்னா, லாரி ஸ்டார்டட் பர்ஷிவிங் ஜோ அப்படின்ற மாதிரி வரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவளை அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். பட் அந்த டைமில் மெக்குக்கு வந்து லாரியோட டியூட்டர் ஒருத்தர் இருப்பார், மிஸ்டர் ப்ரூக் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மிஸ்டர் ப்ரூக்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் மெக்குக்கு. அண்ட் அதே மாதிரி மிஸ்டர் ப்ரூக்குக்கும் மெக்கை ரொம்ப பிடிக்கும். மெக்கோட ஸ்டைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் போராக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் புவர் பர்சனாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் மாரலி குட்டாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ மிஸ்டர் ப்ரூக் வந்து புவர் பட் மாரலி குட். ஸோ இவள் வந்து சூஸ் பண்ணிவிடுவாள். மிஸ்டர் ப்ரூக் வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது இவள் அக்செப்ட் பண்ணிப்பாள். பட் த திங் இஸ், அவள் வந்து ஷீ இஸ் டூ யங் டு கெட் மேரிட். அதனால என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, ஃபேமிலியில் வந்து ஓகே ஒரு 3 இயர்ஸ் கழித்து மேரேஜ் பண்ணிக்கலாம், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ இது இப்படி போகும். அண்ட் இந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, இதில் இவங்களோட ஆண்ட் ஃபேமிலியும் வரும். அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஆண்ட் கேரல்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு எம்மியை ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளை வந்து ட்ரிப் கூப்பிட்டு போயிடுவாங்க யூரோப்புக்கு. நான் எம்மியை கூப்பிட்டு போகிறேன்னு கூப்பிட்டு போயிடுவாங்க. அண்ட் இதே டைமில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஜோ வந்து அங்கங்கே அவங்களோட ரைட்டிங் ஒர்க், ஷார்ட் ஸ்டோரிஸ் அது இதுன்னு சொல்லி ரைட்டிங் ஏதாவது பண்ணி அவங்க வந்து அதை கமர்ஷியலாக இது பண்ணி அவங்க அதுலேருந்து காசு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ மெக்கும் ஜோவும் அந்த மூத்த பொண்ணுங்க 2 தான் அப்பப்போ சின்ன சின்ன ஒர்க்ஸ் பண்ணி ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் எல்லாம் சரி பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த டைமில் ஜோ வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த லாரி வந்து அப்பப்போ ஜோவை வந்து பர்ஷிப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, வந்து அப்ரோச் பண்ணுறது, ப்ரப்போஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வேலை நடந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இவங்க ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கே ஒரு லாரி ப்ரப்போஸ் பண்ணுறாரு, ஜோ வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இது முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த பெத் இருக்காங்க இல்லையா, 3rd டாட்டர், இந்த பொண்ணுக்கு வந்து ஸ்கார்லட் ஃபீவர் வருது. பிகாஸ் இவங்களும் அங்கங்கே சின்ன சின்ன ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் ஏதாவது பண்ணி கொடுப்பாங்க. அப்படி ஒரு வீட்டுக்கு போய் ஒர்க் பண்ணி கொடுக்கும்போது இவங்களுக்கு ஸ்கார்லட் ஃபீவர் வந்து பயங்கரமாக வந்துடும். இந்த ஸ்கார்லட் ஃபீவர்னால் இந்த அம்மா வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகி ரொம்பவே வீக் ஆகிடுவாங்க. இவங்க வீக்கான டைமில் தான் மிஸ்டர் மார்ச்சுக்கு உடம்பு சரியில்லை, நிமோனியா வந்திருக்குன்னு இவங்க அம்மா மார்மி வந்து அங்கே போயிடுவா அவரை பார்த்துக்கிறதுக்காக. அந்த டைமில் இவளுக்கு இங்கே ஸ்கார்லட் ஃபீவர் வந்துடும். இப்போ என்னாச்சு, ஜோ மட்டும் தான் பக்கத்தில் இருப்பாள். எமியையும் அவங்க ஆண்ட் கேரல் கூப்பிட்டு போயிட்டாங்க. இவங்க அம்மா மார்மி அவங்க அப்பாவுக்கு நிமோனியான்னு பார்த்துக்கிறதுக்காக அங்கே போயிட்டாங்க. மெக்கு வந்து ஓகே, அவள் வெயிட் பண்ணிகிட்ருக்கா மேரேஜ் ஆகிறதுக்கு. அவளை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஜோ வந்து டேக்கர் பண்ணிக்கிறாங்க பெத்தை. ஒன்ஸ் மார்மி ரிட்டர்ன்ஸ் ஹோம் என்ன ஆகிடும், கம்ப்ளீட்டாக அந்த ஸ்கார்லட் ஃபீவர் போயிடும் பெத்துக்கு. பட் எனிவே அந்த வீக்னஸ், அந்த எனர்ஜி லூஸ் ஆனது அது அப்படியே தான் இருக்கும். ரொம்ப வீக்காகவே இருந்துகிட்ருப்பாங்க. அண்ட் இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது அகெயின் அண்ட் அகெயின் வந்து இந்த ஜோ வந்து லாரி வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருக்கானே, இவன் வந்து என்ன பண்ணிவிடுவான்னா, ஓகே நான் கொஞ்சம் தள்ளி போகிறேன் எங்கேயாவது, இவன் தொல்லை தாங்கலைன்னு சொல்லி ஜோ வந்து கிளம்பி போவாங்க. எங்கே அப்படின்னா, ஜோக்கு வந்துட்டு ஒரு போர்டிங் ஸ்கூலுக்கு போய் மிஸ்ஸஸ் கேகே அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு போர்டிங் ஹவுஸ் வந்து ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இவன் ஃப்ரெண்டோட அம்மா. அந்த போர்டிங் ஹவுஸில் போய் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு கவர்னஸாக இருந்து நான் அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்துக்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம்னு சொல்லி இவங்க ஒரு கவர்னஸாக போய் பார்த்துப்பாங்க. அப்படி பார்த்துக்கும்போது அங்கே இன்னொரு ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர் ஃப்ரெட்ரிக் பேர் மேலே இவளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவர் வந்து ஒரு ஆக்சுவலி ஹீஸ் அ ப்ரொஃபஸர் ஃப்ரம் ஜெர்மனி. பட் அவரை வேறு வழி இல்லாமல் அமெரிக்காவில் இங்கே உட்காந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணிகிட்ருப்பார்.
அவரும் புவர் தான். ஓகே. ஸோ அந்த ஃப்ரெட்ரிக் பேர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி அவருக்கும் இவளை ரொம்ப பிடிச்சிருக்கும். பட் அட் தி சேம் டைம் ஜோக்கு வந்து இப்போ திரும்பி ஊருக்கு வந்துட்டா. ஓகே, கொஞ்ச நாள் டீச் பண்ணிவிட்டு இங்கே வந்து திரும்பி வருவாள். அகெயின் வந்து லாரி வந்து ப்ரப்போஸ் பண்ணுவார். இவ ரிஜெக்ட் பண்ணிவிடுவாள். இந்த ஒரு கேப்பில் தான் ஃப்ரெட்ரிக் பேர் அகெயின் மார்ச் ஃபேமிலிக்கிட்ட இங்கே வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆவாங்க. ஸோ அகெயின் அவர் ப்ரப்போஸ் பண்ணுவார். ஜோ வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ ஃப்ரெட்ரிக் பேரோட ப்ரப்போசலை ஜோ வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. அண்ட் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இது ஸ்டோரி வந்து பிகின் ஆகிறது 1860 மேசச்சூவட்ஸில் தான். செட்டிங் வந்து கான்கர்ட் மேசச்சூவட்ஸ். ஆனால் அங்கங்கே யூரோப்பில் அந்த மாதிரி அங்கங்கே கதை கொஞ்சம் போகும். பட் ஃபுல்லாக செட்டிங் வந்து மேசச்சூவட்ஸில் தான். ஓகே. அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இப்படியே போயிட்டுருக்கும்போது இந்த அம்மா இருக்குது இல்லையா, பெத்து, ஸ்கார்லட் ஃபீவர்னால ரொம்ப எனர்ஜியெல்லாம் லூஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த பெத்து வந்து இறந்து போயிடுவாங்க. ஸ்கார்லட் ஃபீவர் அப்போவே போயிடுச்சு. பட் அந்த ரொம்ப வீக்கானது அவங்கள எனிவே அவங்கள வந்து காலி பண்ணிடுச்சு. பெத் வந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ எமி வந்து என்ன பண்ணுறா, இந்த ஐ மீன் இந்த நியூஸ் ரீச் ஆக முன்னாடி, எமியை வந்து இந்த நியூஸ் ரீச் ஆக முன்னாடி என்ன ஆகும்னா, நம்ம லாரி இருக்கார் இல்லையா, அவரை மிஸ்டர் லாரன்ஸ் வந்து ட்ரிப் கூப்பிட்டு போவார். ஏன்னா ஜோ வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டா. அவர் ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனாக இருப்பார். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் அவரை வெளியில் கூப்பிட்டு வரணுங்கிறதுக்காக மிஸ்டர் லாரன்ஸ் வந்து வெளியில் ட்ரிப் கூப்பிட்டு போவார். அது எங்கன்னா யூரோப். பட் யூரோப்பில் தான் எமி இருக்காங்க. ஸோ மிஸ்டர் லாரி வந்து என்ன பண்ணுவார்னா, ஓகே நம்மளோட ட்ரூ லவ் வந்து எமி தான் சொல்லி எமி மேலே அந்த இதை காட்டுவார். ஸோ 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவங்க 2 பேரும் பேர் ஆகிடுவாங்க, எலோப் ஆகிடுவாங்க. இந்த டைமில் தான் பெத் வந்து இறந்து போனாங்கிற நியூஸ் எமிக்கு தெரிய வரும். ஸோ ஷி கம்ஸ் பேக் டு மேசச்சூவட்ஸ். ஸோ இங்கே வந்து இங்கே என்ன நடக்குதுங்கிறது பார்க்குறதுக்காக வருவாங்க. ஓகே, கண்டோலன்சஸ், அவங்க இறந்து போயிட்டாங்க, இதெல்லாம் தெரியுது. அட் தி சேம் டைம் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, மெக் அண்ட் அந்த மூத்த பொண்ணு அவங்களோட மேரேஜ் ஒரு 3 இயர்ஸ்க்கு தள்ளி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவர் ரொம்ப சின்ன பொண்ணு. அதே டைமில் இப்போ ஜோக்கும் ஃப்ரெட்ரிக் பேருக்கும் ஒரு லவ் அஃபேர் வந்து இப்போ அவங்களுக்கும் ஓகே நீங்களும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த மெக்குக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு. இவளுக்கு வந்து என்ன ஆகுனா 2 குழந்தைங்க பிறக்கும். அந்த 2 குழந்தைங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ட்வின்ஸ் பிறப்பாங்க அவங்களுக்கு. டெய்ஸி அண்ட் டெமின்னு 2 பேர் பிறப்பாங்க. டெய்ஸி வந்து பொண்ணு, அவள் பேர் மார்க்ரெட்டு. டெமி வந்து பையன், ஜான் லாரன்ஸுங்கிற பேர். ஸோ இவங்களுக்கு. அண்ட் இப்போது ஜோக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இவளுக்கும் 2 குழந்தைங்க பிறப்பாங்க, 2 சன்ஸ் பிறப்பாங்க. ஓகேவா. ஃப்ரெட்ரிக் பேரை மேரேஜ் பண்ணி 2 சன்ஸ் பிறப்பாங்க. பெத் ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க ஸ்கார்லட் ஃபீவர்னால. அண்ட் நம்ம எமிக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு டாட்டர் இருப்பாங்க, அவங்க பேர் பெஸ். ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி. அண்ட் அந்த எண்ட் ஆஃப் த நாவலில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் ஃபேமிலி, மார்மி அண்ட் இந்த இவங்களோட பொண்ணுங்க, பேரன் பேத்திங்கன்னு எல்லாரோடையும் ஜாலியாக அவங்க உட்காந்து நம்ம ஒரு ரொம்ப பிளெஸ் பண்ண லைஃப் இது நமக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி இந்த நாவல் வந்து முடியும். இவ்வளோ தான் இந்த நாவல். இதில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. இதுதான் இந்த நாவல். அண்ட் இதை வந்து சம் பீப்புள் என்ன சொல்லுவாங்கன்னா, லிட்டில் விமன் ட்ரிலஜின்னு சொல்லுவாங்க. ஈவன் தோ இட் இஸ் நாட் அஃபிஷியல், சம் கிரிட்டிக்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் கால் இட் அ லிட்ரிலஜி. பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா, லிட்டில் விமன் எப்படி எழுதுனாங்களோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டோரி லிட்டில் மென்னு எழுதியிருப்பாங்க. அடுத்தது ஜோஸ் பாய்ஸ்ன்னு எழுதியிருப்பாங்க. 3 ஒர்க்குக்குமே ஸ்டோரி கண்டினியூ ஆகும். அதனால இதை பீப்புள் வந்து லிட்டில் விமன் ட்ரிலஜின்னு சொல்லுவாங்க. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, இந்த லிட்டில் விமன் ஒர்க்கை ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணும்போது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, 2 வால்யூம்ஸாக பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் வால்யூம்க்கு வந்து லிட்டில் விமன்னு டைட்டில் வச்சுருப்பாங்க. செகண்ட் வால்யூம்க்கு குட் வைப்ஸ்னு டைட்டில் வச்சுருப்பாங்க. அது யூகேயில் பப்ளிஷ் ஆகிருக்கும் செகண்ட் வால்யூம். ஸோ அப்புறம் ஒரு ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா, 2யும் ஒன்றா சேர்த்து ஒரே புக்காக போட்டிருப்பாங்க. அதுக்கு டைட்டில் லிட்டில் விமன்னே வச்சுட்டாங்க. ஸோ இந்த குட் வைப்ஸ் அதுக்கப்புறம் காலி ஆகிடுச்சு. இட் மைட் கம் இன் தி எக்ஸாம். ஸோ செகண்ட் வால்யூம்க்கு ஃபர்ஸ்ட் என்ன டைட்டில் வச்சாங்கன்னு சொல்லி, அது என்ன, குட் வைப்ஸ். ஓகே, இதுதான். அண்ட் இன்னும் அதர் ஒர்க்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், நம்ம லூயிஸா மே ஆல்கட் பற்றியும் அவங்களோட மற்ற ஒர்க்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். As I told you earlier, she is an American writer. She was born in the year 1832 and died in 1888. இவங்களோட ஒர்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குட் வைப்ஸ், லிட்டில் மென், ஜோஸ் பாய்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற 4 சிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இதே மாதிரி இவங்க ரியல் லைஃப்பில் இவங்களுக்கு 3 சிஸ்டர் உண்டு. இவங்க தான் ஜோ மாதிரி ஒரு டாம் பாய். ஓகே, ரியல் லைஃப்பில் 3 சிஸ்டர்ஸ் உண்டு. மெக்கு வந்து ஆனாவை, ஃபர்ஸ்ட் சிஸ்டர் ஆனா, அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய கேரக்டர் மெக்கு. அண்ட் அபிகேல்னா எமி, லாஸ்ட் பொண்ணு. எலிசபெத் வந்து பெத்து. ஸோ இதை வச்சு தான் அவங்க அப்படியே எழுதியிருப்பாங்க. எப்படி பெத்து வந்து ஸ்கார்லட் ஃபீவர்னால் இறந்து போகிறாங்களோ இந்த லிட்டில் விமன் நாவலில், சிமிலர்லி
இவங்களோட ரியல் சிஸ்டருமே ஸ்கார்லட் ஃபீவர்னால அட் தி ஏஜ் ஆஃப் 22 இறந்து போயிருப்பாங்க. ஓகே, ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இவங்களோட பென் நேம் வந்து ஏஎம் பெர்னார்டு. சில நாவல்ஸ்க்கு இந்த பென் நேம் யூஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. அண்ட் என்ன அப்படின்னா, லூயிசா மே ஆல்கட்டோட ஸ்கூல் டீச்சர் வந்து ஹென்ரி டேவிட் தோரோ. இவங்க மேலே இவங்களுக்கு ஒரு கண்ணு. ஐ மீன் ஷி ஹேட் அ க்ரஷ் ஆன் ஹென்ரி டேவிட் தோரோ. அண்ட் அதே மாதிரி ஹெர் நெய்பர் வாஸ் எமர்சன். ஸோ பாருங்கள், நம்ம டிரான்சென்டென்டலிஸ்ட் போயட் எல்லாரும் கூடயும் உங்களுக்கு ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஓகே, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இவங்களோட ஒர்க்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஸ்கெச்சஸ். இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்கெச்சஸ் இவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஒரு 4 லெட்டர்ஸ் எழுதியிருப்பாங்க. அந்த 4 லெட்டர்ஸ் தான் அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்கெச்சஸ் அப்படிங்கிறது. சிவில் வார் பீரியடில் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதுனா ஷி வாசன்ட் அட்மிட்டட் இன் த ஹாஸ்பிட்டல். ஆக்சுவலி ஷி ஒர்க்ட் அஸ் அ நர்ஸ் இன் த ஹாஸ்பிட்டல் to fix the financial crisis of her home. ஓகே, அண்ட் அ மாடர்ன் மெஃபிஸ்டஃபிலிஸ்ங்கிற ஒரு ஒர்க்கு. இது வந்து ஒரு காத்திக் த்ரில்லர். ஜஸ்ட் டைட்டில் பார்த்துக்கோங்க. சில்ட்ரன்ஸ் நாவல் 2-3 எழுதியிருக்காங்க. அண்டர் த லீலாக்ஸ்னு ஒன்று இருக்குது, ஜாக் அண்ட் ஹில்னு ஒன்று இருக்குது, இன்னுமே நிறைய இருக்குது. பட் இம்பார்ட்டண்ட்டானது அந்த 2. மற்ற நாவல்ஸ் என்னென்னா லாஸ்ட் இன் அ பிரமிட் ஆர் த மம்மீஸ் கர்ஸ், மூட்ஸ். இந்த மூட்ஸ் தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் நாவல். ஃபர்ஸ்ட் ஒரு நாவல் எழுதியிருப்பாங்க இல்லையா, அது இந்த மூட்ஸ். அப்புறம் 8 கசின்ஸ்னு ஒன்று இருக்குது. 8 cousins or the Ant Hill, a modern Cinderella. It was asked in NET exam. ஓகே, ஸோ இந்த மாடர்ன் சிண்ட்ரெல்லா யாரோடது? லூயிசா மே ஆல்கட். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒர்க் லிட்டில் விமென் அண்ட் அபவுட் தி ஆத்தர் லூயிசா மே ஆல்கட். ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் போக முன்னாடி இது எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ.